சில தினங்களுக்கு முன்னர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு சிலரால் வடக்கு கிழக்கிலே கடையடைப்பு போராட்டம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இந்த வடக்கு கிழக்கிலே கடையடைப்பு போராட்டம் என்பது இப்போது இருக்கின்ற சூழ்நிலைக்கு தேவையான ஒரு விடயமா என்பதை எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். ஏனென்றால் வடமாகாணத்திலே முல்லைத்தீவிலே நடந்த ஒரு மரண சம்பவத்தை முன்னிறுத்தி தமிழ் தேசியத்தை பேசி எங்களுடைய மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களின் முதுவிலே அரசியல் செய்கின்ற இந்த தமிழரசு கட்சி இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு நாளேனும் அழித்து தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்வதற்கான ஒரு நாடகமாகவே எதிர்வருகின்ற 18ஆம் தேதி நடைபெறுவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த கடையடைப்பு கருத்தால் சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். நீங்கள் கடந்த காலங்களில் சிந்திக்க தவறு இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களிலாவது நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தமிழரசு கட்சியினுடைய நயவஞ்சகமான அரசியல் செயல்பாடுகள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய அரசியல் அபிலாசை இருப்புகளையும் பாதிக்க செய்யுமே தவிர எந்த வகையிலும் தந்தை செல்வநாயகம் ஐயாவுடைய காலத்தில் இருந்து மறைந்த சம்பந்தன் ஐயாவுடைய காலம் வரை எங்களுடைய மக்களுக்காக இந்த தமிழரசு கட்சி ஆற்றிய சேவைகள் என்பதை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இவ்வாறான ஒரு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுகின்றது. இந்த அழைப்பின் ஊடாக இந்த அரசாங்கத்தை அடக்கிவிடலாம் அல்லது அவர்களை அடிபணிய வைத்து விடலாம் என்று மக்களிடம் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து எங்களுடைய மக்களை ஏமாற்றி வீதிக்கு வரவைப்பதுதான் இவர்களுடைய தந்திரம். இவர்களுக்கு கடந்த காலங்களிலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சாணக்கியன் அவர்களுக்கு கடந்த காலங்களிலே அவருடைய அரசியலை கொண்டு நடத்துவதற்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பலிக்கிடாவாக அவர் சகல தளத்திலும் பாவித்து வந்த நிலையிலே இன்று அவருடைய அரசியலை அவருக்கு தொடர்ந்து மட்டக்களப்பிலே செய்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் அவர் இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய பொருளாதாரத்தையும் பூச்சியமாக்கி நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை என்பது எங்களுடைய மக்களுடைய வாழ்நாட்டு நாட்களிலே அவர்களுடைய கிழமை நாட்களிலே ஒரு முதல் நாள். அன்றைய நாள் எத்தனையோ குடும்பங்கள் பிரதேச செயலகங்களும் இருக்கும், மாவட்ட செயலகங்களும் இருக்கும், அவர்களுடைய ஆவணங்களை எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அன்றைக்கு கூலிக்கு தொழிலுக்கு செல்லுகின்ற தொழிலாளிகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். நேற்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அறுவடை செய்த வேளாண்மை பொருட்களை சந்தையிலே விற்க வேண்டிய அன்றைக்கு கூலி வியாபாரம் செய்கின்ற எத்தனையோ பெண்கள் எங்களுடைய வீதிகளிலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் நாசமாக்கப்படும். ஆகவே நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த முல்லைத்தீவிலே இடம்பெற்ற ஒரு கொலைக்காக அவர்கள் சொல்லுவது போன்று ஒரு மரணத்திற்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற கடைகள் அனைத்தையும் அடைத்து விட்டுத்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மட்டக்களப்பிலே இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற 3 பேரும் நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியை
உங்களுடைய நெஞ்சியலிலே கையை வைத்து சொல்லுங்கள். இதே வாழைச்சேனை பிரதேசத்தில் தான் கோர்லப்பெட்டு மத்தி, கோர்லப்பெட்டு தெற்கு, கோர்லப்பெட்டு மேற்கு என்று 1000 பிரச்சனைகள் இங்கே போகின்ற போது நீங்கள் எவரும் அதற்கு எதிராக கருத்து சொல்லவில்லை. பாராளுமன்றத்தில் போய் நின்று உங்களுடைய வரப்பிரசாதங்களை பாவித்து நீங்கள் கருத்து சொல்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை. நீங்கள் களத்திற்கு வந்திருக்க வேண்டும். சகோதர இனமான முஸ்லிம்கள் அவர்களுடைய ஓட்டமாவுடைய ரவுண்ட போட்டிலே கையெழுத்து வேட்டையும் உண்ணாவிரதமும் இருக்க முடியுமானால் ஏன் உங்களால் அதற்காக உண்ணாவிரதம் இருக்க நீங்கள் உங்களுடைய தமிழரசு குஞ்சுகளை நீங்கள் அழைக்கவில்லை? ஏனென்றால் உங்களால் அந்த விடயத்திற்கு களத்திலே வீதிக்கு வர முடியாது. ஏனென்றால் நீங்கள் சேர்ந்திருக்கின்ற கூட்டு அப்படி. ஆகவே நீங்கள் மக்களை ஏமாற்ற வேண்டாம். அன்பார்ந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்களே, நீங்கள் இந்த கர்த்தால் என்பதும் கடையடைப்பு என்பதும் போலி அரசியலுக்கான வடிவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு தேவையில்லை. அப்படி என்றால் எத்தனையோ மரணங்கள் நடக்கின்றது, எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்கின்றது. அவ்வாறான மரணங்களுக்கு எல்லாம் நாங்கள் கர்த்தால் செய்ய முடியாது, கடையடைப்பு செய்ய முடியாது. நான் அண்மையிலே ஒரு காணொலியை பார்த்தேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சாணிக்கேன் அவர்கள் சொல்லுகின்றார், நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை காட்டி இந்த அரசாங்கத்தை நாங்கள் அடிபணிய வைப்போம் என்று. ஒரு ஏளனமான ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயம். காரணம், என்பிபி அரசாங்கம் என்பது அவர்களுடைய போராட்டமே அகிம்சை வழி போராட்டத்தின் மூலம் இந்த ஆட்சியை கைப்பற்றியவர்கள். அவர்களுக்கு நீங்கள் போராட்டத்தை, அகிம்சை வழி போராட்டத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் வடக்கிலே அந்த முல்லைத்தீவிலே நடந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டதாக சந்தேகப்பட்டு இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான விசாரணைகளை போலீசார் செய்கின்றார்கள். நீதி விசாரணைகள் நடைபெறுகிறது. அதை சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும். ஆகவே அதை வைத்து அரசியல் செய்து இங்கே இருக்கின்ற பாமர மக்களுடைய அன்றாட அவர்களுடைய வாழ்வாதாரங்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம். நீங்கள் அரசியல் செய்வதாக இருந்தால் வாருங்கள் வீதிக்கு. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது